ஆங்கில ஆட்சியாளர்கள் கடந்த 150 ஆண்டு காலமாக நமது புண்ணிய பூமியின் வளங்களை கொள்ளையடித்தது அந்த காலம். இன்று பன்னாட்டு நிறுவனங்களுக்காக நம்மளுடைய புண்ணிய பூமியின் விவசாய நிலங்கள், விவசாய குடியிருப்புகளை இன்று ஆளும் ஆட்சியாளர்கள் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தாரை வார்க்கப்பட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் 500 குடும்பங்களின் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதியாக பாதிக்கப்பட்ட நான் மக்கள் நீதிமன்றத்தில் மக்கள் தொலைக்காட்சியின் மூலம் உரிமை குரலில் வாதாட வந்திருக்கிறேன். யார் வந்தார் எமை இணைக்க, யார் வந்தார் எமை பாக்க, யார் வந்தார் எமை தூக்க, நாங்கள் சபிக்கப்பட்ட இனமா, சாவதற்கே பிறந்த இனமா என்று ஈழத்திலே ஈழத்தமிழர்கள் படுவது போல தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய கீழக்கரணை கிராமத்தில் இருந்து நான் பேச வந்திருக்கிறேன். 1995ஆம் ஆண்டு போர்டு கம்பெனிக்காக எங்களுடைய விளை நிலங்கள் 350 ஏக்கர் விளை நிலங்களை எங்களுடைய வாழ்வாதாரமாக எங்களுடைய அடிப்படை தேவையை போர்டு கம்பெனிக்காக கொடுத்தோம். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் கோட்ட ஆட்சியாளர் அவங்க கிட்ட எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அந்த 350 ஏக்கர் விளை நிலங்களும் உங்களுக்கு கொடுக்குறோம், வீடு சார்ந்த பகுதி அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நாங்கள் திருப்பி தந்துறோம்னு சொன்ன அரசாங்கம் அதை நம்பி அரசுக்கு நாங்கள் கொடுத்தேன். போர்டு கம்பெனியில் என்னுடைய நிலம் 18 ஏக்கர் நிலம் என்னுடைய கம்பெனி அந்த போர்டு கம்பெனிக்காக கொடுத்துருக்குறோம். என்னோட தந்தை உயிரோடு இருக்கும்போது அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வர வேண்டிய இழப்பீட்டு தொகையெல்லாம் நீதிமன்றத்தில் கட்டிட்டாங்க. நானும் சட்டம் படித்து என்னுடைய வழக்கை நானே அந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தேன். வழக்கு மன்றத்திலே வழக்கு எனக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதப்படுகிறது. ஆனால் இறைவன் என் தந்தைக்கு தீர்ப்பு எழுதி விட்டான். இந்த ஆட்சியாளர்கள், இந்த உயர் அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாக ஒரு பாதிக்கப்பட்டவனே நீதிமன்றத்திலே வழக்காடுகின்ற ஒரு கேவலமான நிலையை இந்த ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால என்னுடைய பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய புண்ணிய பூமியில் நாங்கள் வாழ்ந்த அடையாளங்களுக்கு சுவடாக இருப்பது எங்களுடைய மண்ணினுடைய வேர்வை துளைகள் மட்டுமே. அரசாங்க நிலத்தையும் புறம்போக்கு நிலத்தையும் ஆக்கிரமிச்சவர்களுக்கும் பேரு தான் ஆக்கிரமிப்பாளர். நாங்க ஆக்கிரமிப்பாளர் இல்லையா, நாங்க முன்னாள் நிலை உரிமையாளர்கள். இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணுங்க. இன்னைக்கு தடுத்திருந்தோமா போர்டு கம்பெனி என்ற பன்னாட்டு நிறுவனம் வந்திருக்காது. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய இந்த கீழக்கரணை விவசாயிகளுடைய நிலத்தை அவர்கள் அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தவங்களை போய் ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் எங்களை கேவலப்படுத்திட்டாங்க ஐயா. ஆனா இதுவரையும் அது சம்பந்தமா மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டா நீங்க சம்பந்தப்பட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு போய் பாருங்க. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் செயலாளர் அவரை கேட்டா மாவட்ட நிர்வாகத்தை பாருங்க. மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ வருவாய் கோட்ட ஆட்சியர் பாருங்க. இப்படி மாதிரி ஃபுட்பால் மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க ஐயா. இது உண்மையை பதிவு செய்கின்ற அரங்கம், மக்களின் உரிமையை குரலை கேட்கின்ற அரங்கம் என்பதனால் இந்த பிரச்சனையை நான் பதிவு செய்கிறேன் ஐயா. சமத்துவ பெரியார இருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் செம்மொழி மாநாடு நடத்துகின்ற அந்த சமத்துவ பெரியாரிடம் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பாது எங்களுடைய சிறு நிலங்களையும் தயவு செய்து எங்களுக்கு கொடுங்க. மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவோம். எவை நன்மை எவை தீமை ஏகும் என்பது என் சாலை. தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மற்றும் அச்சைய பாத்திரம். உண்மை நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து இந்த உரிமை குரல் நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய ஆதங்கத்தை இந்த ஆட்சியாளருக்கு பதிவு செய்கிறேன். தயவு செய்து உயர் அதிகாரிகள் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து எங்களுக்கு எங்கள் நிலத்தை திருப்பி தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆங்கில ஆட்சியாளர்கள் கடந்த 150 ஆண்டு காலமாக நமது புண்ணிய பூமியின் வளங்களை கொள்ளையடித்தது அந்த காலம். இன்று பன்னாட்டு நிறுவனங்களுக்காக நம்மளுடைய புண்ணிய பூமியின் விவசாய நிலங்கள், விவசாய குடியிருப்புகளை இன்று ஆளும் ஆட்சியாளர்கள் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தாரை வார்க்கப்பட்ட
பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் 500 குடும்பங்களின் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதியாக பாதிக்கப்பட்ட நான் மக்கள் நீதிமன்றத்தில் மக்கள் தொலைக்காட்சியின் மூலம் உரிமை குரலில் வாதாட வந்திருக்கிறேன். யார் வந்தார் எமை இணைக்க, யார் வந்தார் எமை பாக்க, யார் வந்தார் எமை தூக்க, நாங்கள் சபிக்கப்பட்ட இனமா, சாவதற்கே பிறந்த இனமா என்று ஈழத்திலே ஈழத்தமிழர்கள் படுவது போல தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய கீழக்கரடை கிராமத்தில் இருந்து நான் பேச வந்திருக்கிறேன். 1995ஆம் ஆண்டு போர்டு கம்பெனிக்காக எங்களுடைய விளை நிலங்கள் 350 ஏக்கர் விளை நிலங்களை எங்களுடைய வாழ்வாதாரமாக எங்களுடைய அடிப்படை தேவையை போர்டு கம்பெனிக்காக கொடுத்தோம். அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் கோட்ட ஆட்சியாளர் அவங்க கிட்ட எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அந்த 350 ஏக்கர் விளைநிலங்களும் உங்களுக்கு கொடுக்கிறோம், வீடு சார்ந்த பகுதி அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நாங்கள் திருப்பி தந்துறோம்னு சொன்ன அரசாங்கம் அதை நம்பி அரசுக்கு நாங்கள் கொடுத்தேன். போர்டு கம்பெனியில் என்னுடைய நிலம் 18 ஏக்கர் நிலம் என்னுடைய கம்பெனி அந்த போர்டு கம்பெனிக்காக கொடுத்துருக்கிறோம். என்னோட தந்தை உயிரோடு இருக்கும்போது அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வர வேண்டிய இழப்பீட்டு தொகையெல்லாம் நீதிமன்றத்தில் கட்டிட்டாங்க. நானும் சட்டம் படித்து என்னுடைய வழக்கை நானே அந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தேன். வழக்கு மன்றத்திலே வழக்கு எனக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதப்படுகிறது. ஆனால் இறைவன் என் தந்தைக்கு தீர்ப்பு எழுதிவிட்டான். இந்த ஆட்சியாளர்கள், இந்த உயர் அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாக ஒரு பாதிக்கப்பட்டவனே நீதிமன்றத்திலே வழக்காடுகின்ற ஒரு கேவலமான நிலையை இந்த ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால என்னுடைய பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய புண்ணிய பூமியில் நாங்கள் வாழ்ந்த அடையாளங்களுக்கு சுவடாக இருப்பது எங்களுடைய மண்ணினுடைய வேர்வை துளைகள் மட்டுமே. அரசாங்க நிலத்தையும் புறம்போக்கு நிலத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கும் பேரு தான் ஆக்கிரமிப்பாளர். நாங்க ஆக்கிரமிப்பாளர் இல்லையா, நாங்க முன்னாள் நிலை உரிமையாளர்கள். இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணுங்க. இன்னைக்கு தடுத்திருந்தோமா போர்டு கம்பெனி என்ற பன்னாட்டு நிறுவனம் வந்திருக்காது. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய இந்த கீழக்கரணை விவசாயிகளுடைய நிலத்தை அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தவங்களை போய் ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் எங்களை கேவலப்படுத்திட்டாங்க ஐயா. ஆனா இதுவரையும் அது சம்பந்தமா மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டா நீங்க சம்பந்தப்பட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு போய் பாருங்க. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் செயலாளர் அவரை கேட்டா மாவட்ட நிர்வாகத்தை பாருங்க. மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ வருவாய் கோட்ட ஆட்சியர் பாருங்க. இப்படி மாதிரி ஃபுட்பால் மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க ஐயா. இது உண்மையை பதிவு செய்கின்ற அரங்கம், மக்களின் உரிமையை குரலை கேட்கின்ற அரங்கம் என்பதனால் இந்த பிரச்சனையை நான் பதிவு செய்கிறேன் ஐயா. சமத்துவ பெரியார இருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் செம்மொழி மாநாடு நடத்துகின்ற அந்த சமத்துவ பெரியாரிடம் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பாது எங்களுடைய சிறு நிலங்களையும் தயவு செய்து எங்களுக்கு கொடுங்க. மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவோம். எவை நன்மை எவை தீமை ஏகும் என்பது என் சாலை. தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மற்றும் அச்சைய பாத்திரம். உண்மை நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து இந்த உரிமை குரல் நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய ஆதங்கத்தை இந்த ஆட்சியாளருக்கு பதிவு செய்கிறேன். தயவு செய்து உயர் அதிகாரிகள் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து எங்களுக்கு எங்கள் இடத்தை திருப்பி தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.